வெல்கம் டு இன் மைண்ட் அகாடமி. திஸ் இஸ் ஷாகுல். டிஎஸ்எஸ்ல பிளாக் லெவல் அண்ட் இன்லைன் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆன் ஏ நியூ லைன். ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை நம்ம எழுதுறோம்னா எப்பவுமே அது நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ரௌசர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கிவ் சம் ஸ்பேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். நம்ம ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை எழுதுறோம் அப்படின்னாக்கா ப்ரௌசர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்ஜின் வந்து செட் பண்ணிடும். பிளாக் லெவல் எலமெண்ட் ஆல்வேஸ் டேக்ஸ் அப் த ஃபுல் வித் ஆஃப் த வெப் பேஜ். ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை நம்ம எழுதுறோம் அப்படின்னாக்கா அந்த பிளாக் லெவல் எலமெண்ட் வந்து அந்த என்டையர் வித்தை வந்து போய் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிவ் டேக், ஈல்டு செட் டேக், ஃபார்ம் டேக், ஹெட்டிங் டேக், ஹரிசாண்டல் லைன் டேக், லிஸ்ட் டேக், ஆர்டர் லிஸ்ட், பேராகிராஃப் டேக், ட்ரீ டேக், டேபிள் டேக், அன்ஆர்டர் லிஸ்ட், வீடியோ. இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் இன்லைன் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இட் வில் நாட் ஸ்டார்ட் ஆன் ஏ நியூ லைன். ஸோ இன்லைன் எலமெண்ட்ன்றது வந்து ஒரு நியூ லைன்ல வந்து ஸ்டார்ட் ஆகாது. Inline element only takes up as much width as necessary. ஸோ ஒரு இன்லைன் எலமெண்ட்டை எழுதுறோம்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பேக்ரவுண்டுக்கு உண்டான லெவலுக்கு மட்டும்தான் அது அக்குவை பண்ணும். இப்போ இதெல்லாம் வந்து இன்லைன் எலமெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னாக்கா போல்டு டேக், பிக் டேக், பிரேக் டேக், எம்படட் டேக், ஹிஸ்டாரிக் டேக், இமேஜ் டேக், ஸ்மால் டேக், லேபிள் டேக், செலக்ட் டேக், சப்ஸ்கிரிப்ட் டேக், ஸ்பேன் டேக், ஸ்ட்ராங் டேக், இன்புட் டேக், சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக், டெக்ஸ்ட் ஏரியா டேக். இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து இன்லைன் எலமெண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ இன்லைன் எலமெண்ட்டுடைய பிரைமரி எலமெண்ட் எதுன்னா ஸ்பேன். அதே மாதிரி பிளாக் லெவல் எலமெண்ட்டுடைய பிரைமரி எலிமெண்ட் வந்து டிவ். இப்போ வந்து நம்ம ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கும் ஒரு இன்லைன் எலமெண்ட்டுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்காக நம்ம விஷுவல் ஸ்டுடியோ டூல் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணலாம். பிளாக் இன்லைன் எலமெண்ட் டாட் HTML. இப்போ நம்ம HTML டேக் கொடுக்கலாம். அதுக்குள்ளார வந்து ஹெட் டேக் கிரியேட் பண்ணலாம், டைட்டில் கிரியேட் பண்ணலாம். வெல்கம் டு இன் மைண்ட் அகாடமி. டெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாடி டேக் கிரியேட் பண்ணலாம். இந்த பாடியில் வந்து நம்ம வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டுடைய பிரைமரி டேக் வந்து டிவ்னு பார்த்தோம். ஸோ அந்த டிவ் டேக்ல இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு மறுபடியும் இன்னொரு டிவ் டேக் கொடுக்கலாம். வெல்கம். இப்போ நம்ம திரும்ப ரன் பண்ணலாம். இப்போ நமக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்திருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் லைனில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சொன்ன மாதிரி பிளாக் லெவல் எலமெண்ட்டுவே வந்து நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி வெல்கம் அப்படின்றதும் வந்து நியூ லைனில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ இது வந்து ஃபுல் என்டையர் வித்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிச்சு. ஸோ அதனால தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட் ஒரு லைன்லையும் வெல்கம் அப்படின்ற வேர்டு வந்து செகண்ட் லைன்லையும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம இன்லைன் எலமெண்ட்டில் இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அதில் எப்படி வந்து நமக்கு பிஹேவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே டிவ் டேக்கை நான் வந்து ஸ்பேன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்பேன் அப்படின்றது வந்து இன்லைன் எலமெண்ட்டுடைய பிரைமரி எலமெண்ட். ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ஸ்பேன் டேக்ல சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ஒரே லைன்லேயே ரெண்டு டெக்ஸ்ட்டுமே வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைனில் தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்ற கண்டிஷன் வந்து இன்லைன் எலமெண்ட்ல இல்லை. ஸோ நமக்கு வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கும் இன்லைன் எலமெண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ எவ்ரி ஒன். See you in the next topic.